50 கோடிக்கு விலை போன அரிய வகை நாய். நாய் வாங்கிய ஓனர் செய்த செயல்தான் ஷாக் மேல் ஷாக். உலகின் மிக மிக அரிய வகை நாய் என போற்றப்படும் நாய் ஒன்றை பெங்களூருவை சேர்ந்த நாய் பிரியரான சதீஷ் என்பவர் 50 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி அசத்தியிருக்கிறார். கோடிகளை கொட்டி கொடுத்து வாங்கும் அளவுக்கு அந்த நாயிடம் அப்படி என்ன இருக்கிறது? அதன் சிறப்பு என்ன? விரிவாக பார்க்கலாம். 50 கோடி விலை கொண்ட உலகின் மிக மிக அரிய வகையைச் சேர்ந்த கடபோம் ஒகாமி நாய் இதுதான். நாய்கள் வளர்ப்பில் அதீத ஆர்வம் கொண்ட பெங்களூரு சதீஷ் 150க்கும் மேற்பட்ட வெவ்வேறு இனத்தைச் சேர்ந்த நாய்களை வைத்து பராமரித்து வருகிறார். இதற்கு முன்பு வடசீனாவை பிறப்பிடமாக கொண்ட ஸ்பிட்ஸ் வகையைச் சேர்ந்த சௌச்சோ இன நாய் ஒன்றை 26 கோடி ரூபாய் கொடுத்து சதீஷ் வாங்கி இருந்ததே இந்தியர்களை வாய்ப்பிழக்க வைத்தது. தற்போது உலகிலேயே விலை உயர்ந்த நாய் என போற்றப்படும் கடபோம் ஒகாமி இனத்தைச் சேர்ந்த நாய் ஒன்றை 50 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளது சாமானியர்களை நெஞ்சடைப்புக்கு ஆளாக்கி இருக்கிறது. கடபோம் ஒகாமி என அழைக்கப்படும் இந்த அரிய வகை நாய் அமெரிக்காவில் பிறந்தது. ஓநாய்க்கும் கஹாசியன் ஹபேடுக்கும் இடையிலான கலப்பினத்தின் 5வது தலைமுறை வழித்தோன்றலின் முதல் நாய் இது எனவும் கூறப்படுகிறது. கடபோம் ஒகாமியின் தாய் இனத்தைச் சேர்ந்த கஹாசியன் ஷெப்பர்ட் நாய்களின் சிறப்பே அதீத வலிமையும் புத்திசாலித்தனமும் தான். அது மட்டுமின்றி தன்னை வளர்க்கும் உரிமையாளரை பாதுகாக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு கஹாசியன் ஷெப்பர்ட் நாய்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த அனைத்து குணங்களுக்கு கஹாசியன் ஷெப்பர்ட் நாய்களை காட்டிலும் கடபோம் ஒகாமிக்கு அதிகமாகவே இருக்கும் என்பதால் மிகவும் முறையாக அனுபவம் இல்லாதவர்கள் இவற்றை வளர்ப்பது ரிஸ்க் என்றே சொல்லப்படுகிறது. இவை எல்லாவற்றுடனும் சேர்த்து ஓநாயின் குணமும் சேர்ந்து கடபோம் ஒகாமி நாய் அதீத புத்திசாலித்தனம் கொண்ட நாயாக இருப்பதால் இவற்றை வாங்கி பராமரிப்பது என்பது மிகவும் கடினமே. கடபோம் ஒகாமியின் தாய் இனத்தைச் சேர்ந்த கஹாசியன் ஷெப்பர்ட் ஜார்ஜியா, அர்மீனியா, அஜர்பைஜான் மற்றும் ரஷ்யாவின் சில பகுதிகள் போன்ற குளிர் பிரதேசங்களை பூர்வீகமாக கொண்டது என்பதால் கடபோம் ஒகாமியை குளிர் பிரதேசங்களில் மட்டுமே வளர்க்க முடியும் என்கின்றனர். பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த கடபோம் ஒகாமி நாய் பிறந்து 8 மாதங்களே ஆகிறது. இப்போதே 75 கிலோ எடையும் 30 அங்குல உயரமும் கொண்டிருக்கிறது. நாள்தோறும் 3 கிலோ வரை பச்சை கோழி இறைச்சிதான் கடபோம் ஒகாமியின் டெய்லி டயட். 150க்கும் மேற்பட்ட வெவ்வேறு இனத்தைச் சேர்ந்த நாய்களை வைத்து பராமரித்து வரும் சதீஷ் பெங்களூருவில் நாய்களுக்காக 7 ஏக்கரில் பண்ணையும் வைத்திருக்கிறார். இந்த பண்ணையை சுற்றி 10 அடி உயரத்திற்கு சுற்றுச்சுவர் அமைத்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி நாய்களை பராமரிக்க 6 பணியாளர்களையும் நியமித்திருக்கிறார். அதுவும் ஒவ்வொரு நாய்க்கும் 20க்கும் 20 அடியில் ஷட்டர் அமைக்கப்பட்டிருக்கிறது. சதீஷ் வளர்க்கும் நாய்களை பார்வையிடவும் அவற்றுடன் செல்ஃபி எடுக்கவும் மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டும் நிலையில் அவர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் கட்டணமே சதீஷுக்கு பெரும் வருமானத்தை ஈட்டித் தருகிறது. மேலும் இந்த நாய்களை ஷோக்களுக்கு அழைத்துச் செல்ல 30 நிமிடங்களுக்கு 2,40,000 ரூபாய் வரையும் 5 மணி நேரத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வரையும் கட்டணமாக வசூலித்து வருகிறார் சதீஷ். அப்படி சமீபத்தில் டாக் ஷோ ஒன்றில் பங்கேற்ற கடபோம் ஒகாமி நாய் ரெட் கார்பெட்டில் கம்பீர நடை போட்டு வந்தது பார்ப்போரை ஆத்தாடி ஆத்தா எத்தா தண்டி என வடிவேலு பாணியில் வாய்ப்பிழக்க வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும்.